வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மார்கழி மாசத்துக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தக்காளி பொங்கல் பண்ண போறோம். ரொம்ப குவிக்கா ஆகக்கூடிய ஒன் பாட் ரெசிபி. நம்ம எல்லாத்தையும் இதுலயே தாளிச்சு வதக்கி குக்கர் விசில் வர வச்சாலே போதும். நமக்கு இந்த தக்காளி பொங்கல் குவிக்கா ரெடி ஆயிடும். கார்த்தால நைவேத்தியத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம ரெகுலரா பண்ணக்கூடிய பொங்கல் நல்லா மைல்டா இருக்கும். ஆனா இந்த தக்காளி பொங்கல் கொஞ்சம் புளிப்பும் காரமா, கண்ணுக்கு பாக்குறதுக்கும் அழகா இருக்கும், சாப்பிடறதுக்கும் டேஸ்டா இருக்கும். நம்ம சாதாரணமா பண்ணக்கூடிய பொங்கல் மைல்டான டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது தேவைப்படும். இந்த தக்காளி பொங்கல் நமக்கு தொட்டுக்கிறதுக்கும் ஒண்ணுமே தேவைப்படாது. நம்ம இது பிரசாதமா பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், இல்ல லஞ்ச் பாக்ஸ்க்கும் எடுத்துன்னு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா ஒன் பாட் ரெசிபியான தக்காளி பொங்கல் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தக்காளி பொங்கல் பண்றதுக்கு 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு. இந்த பைத்தம்பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இது ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அரிசியும் பருப்பும் பாருங்க நல்லா ஊறிருக்கு. 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். இதை வாஷ் பண்ணிட்டு ரஃபா கட் பண்ணி மிக்சி ஜார்ல எடுத்துட்டு பியூரியா, அதாவது பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். ஃபுல்லா நெய்யிலையும் பண்ணலாம், இல்ல ஃபுல்லா எண்ணெயிலையும் பண்ணலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் மிளகு, 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துலாம். 3 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். தேவையான அளவு உப்பு. தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கிட்டு பாருங்க. திக்கா எடுத்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசி பைத்தம்பருப்பை தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த அரிசி பருப்பு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி அளந்து நான் சூடு பண்ணிருக்கேன். இந்த வெந்நீர் இதில் விட்டுடுவோம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க நல்லா தளன்னு கொதிச்சு எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். குக்கர் மூடிட்டு ஒரு 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. கொஞ்சம் கரண்டியால மசிச்சு விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி கரெக்டா இருக்கு. பாருங்க பிரமாதமா வந்திருக்கு. கொஞ்சம் முந்திரி பருப்பை நம்ம நெய்யில வறுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு பொடியா கட் பண்ணிருக்கிற கொத்தமல்லி. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வேற பவுலுக்கு நம்ம மாத்திப்போம். தக்காளி பொங்கல் பாருங்க, கலர், கன்சிஸ்டன்சி, டெக்ஸ்டர் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா வந்திருக்கு. தக்காளி பொங்கல் குவிக்கா ரெடி ஆயிடுது. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். இதோட டெக்ஸ்டர், கலர், கன்சிஸ்டன்சி எல்லாமே ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. டேஸ்டும் ரொம்ப அருமையா இருக்கு. லேசா புளிப்பாவும் இருக்கு. இந்த பச்சை மிளகாயோட காரம், மிளகோட வாசனையும் காரமும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கு. டெய்லி ஒரே மாதிரி பொங்கல் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகள் சாப்பிட மாட்டான். ஆனா வித்தியாசமா இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். இன்னைக்கு நம்ம அரிசி சேர்த்து பண்ணிருக்கோம். அரிசிக்கு பதிலா நம்ம மில்லட்ஸ் சேர்த்து கூட பண்ணிக்கலாம், அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் மிளகு முழுசா சேர்த்திருக்கேன். நம்ம லேசா கிரஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தக்காளி பொங்கல் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. பிரமாதமா அமையும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மார்கழி மாத பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.